ஆண்டவரே உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் ஞானம், அறிவு, கல்வி முக்கியம் அல்ல, மீட்பு முக்கியம். யாத்திராகமம் 34:20. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ளுவாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. அது வேறு வசனம். உன் பிள்ளைகளில் முதற் பேரானவை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறுங்கையோடு என் சன்னதியிலே நீ வரக்கூடாது. அப்படியே நான் அந்த வார்த்தை படிக்கிறேன். ஒரு கழுதையின் தலையீற்றை ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அடுத்த வார்த்தை, அது என்ன செய்யுமா? உன் பிள்ளைகளையும் முதற் பேரானவைகளை மீட்டுக் கொள்ளுமா. அதாவது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளவு மகிமை. அது என்ன செய்கிறது? அன்றாட ஒரு கழுதையின் தலையீற்றை மீட்டுக் கொள்ளுகிறது. அப்படி இன்னொரு கருத்து, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே உன் பிள்ளைகள், உன் முதற் பேரானவைகள் எல்லாமே அது மீட்டுக் கொள்ளும். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், இட் should be redeemed. தேவன் பயன்படுத்தப்பட வேண்டுமானால், தேவனால் நீங்கள் பயன்பட வேண்டுமானால், முதல் குறிப்பு, நீங்கள் தேவனால் மீட்கப்பட வேண்டும். காரணங்கள், காரியங்கள், உறவுகள், சொந்தங்கள், அவரை கேட்க வேண்டும், இவரை கேட்க வேண்டும் இல்லை. தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ பயன்படுத்தப்பட வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியாடுற ரத்தத்தினால் நீ மீட்கப்பட வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு கழுதையின் தலையை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமானால், ஒரு கழுதையின் பயன்படுத்த வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டியார் கிரயம் செலுத்த வேண்டும். யோசித்து பாருங்கள். அற்பமான, எளிமையான, எதற்குமே பயன்படாத உங்களை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியான வேதம் சொல்கிறது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உங்களை என்னையும் தேவன் மீட்டுக் கொண்டார். அந்த வார்த்தை, ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு கிரியம் செலுத்த வேண்டும், அதுக்கு ஒரு பணம் செலுத்தணும். ஆனால் வேதம் சொல்கிறது, விடயமின்றி பணமுமின்றி நீங்கள் வந்து வாங்கி புசியுங்கள். அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் ஆண்டு கொடுக்கிற மீட்பு. அந்த வார்த்தை சொல்கிறது, மீட்டுக் கொள்ளுவாயாக. எப்படி? அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியாலே மீட்டுக் கொள்வாயாக. அடுத்த வார்த்தை, அப்படி செய்யும் போது நீயும் உன் பிள்ளைகளும் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட அதே முறைதான் இன்றைக்கும் தேவன் பயன்படுத்துகிறார். மீட்பு, இதைத்தான் தேவன் உங்களை பயன்படுத்தப்பட வேண்டுமானால், எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்துள்ளாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் தன் ரத்தத்தினாலே.